அப்போஸ்தல நடபடிகள் 2வது அதிகாரம் 46, 47. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அனுதினமும் கர்த்தர் சேர்த்து கொண்டார். அப்போ அவங்க கிட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் என்ன செஞ்சாங்க? சேர்த்துக்கிட்டே வந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் என்ன செஞ்சாங்க? அனுதினமும் தரித்திருந்தாங்க. அவர்கள் வீடுகள் தோறும் என்ன செஞ்சாங்க? போய் அப்பங்களை பெற்றாங்க. அவங்களுக்கு என்ன? அந்த மகிழ்ச்சி இருந்தது, கபடம் இல்லாத இருதயம் இருந்தது. அவங்களுக்குள்ள ஒரே மனம் இருந்ததால அவங்க ஒரே மனதோடு அவர்கள் போஜனம் பண்ணினார்கள். இப்படி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைங்க ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டு வரணும்னா நம்ம எல்லாரிடத்திலும் நாம் என்னன்னோ தயவு பெற்று இருக்க வேண்டும். அதே அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் 32, 33 வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 4, 32, 33 விசுவாசி கூட்டத்தார் என்ன இருந்தது? ஒரே இருதயம் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்கு உள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோரும் மேலும் பூரண கிருபை உண்டு. ஆமாம், அப்போ ரட்சிக்கப்பட்டு ஜனங்கள் சபைக்கு வருவதற்கு என்ன இருந்தது? அவங்க மேலே பூரண கிருபை இருந்தது. அப்படி பூரண கிருபை இருந்தபடினால தான் தேவனாகிய கர்த்தர் அநேக விசுவாசிகள் என்ன செஞ்சாங்க? ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாய், அப்படி விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் இப்படிப்பட்ட ஒரே இருதயம் ஒரே மனம் இருந்தபடினால தான் பூரண கிருபை என்ன செஞ்சது? அவங்க மேலே உண்டாயிருந்தது. அப்போ பூரண கிருபை உண்டாகும் பொழுது நமக்கு என்ன உண்டாகும்னா, ஒரு மனம் இருக்கணும், ஒரே மனம் இருக்கணும், ஒரே இருதயம் இருக்கணும். இப்படி ஒரே மனம் ஒரே இருதயம் உள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், அப்படி தேவனுடைய பிள்ளைகள் காணப்படுவார்னு சொன்னால், தேவன் சபையின் மேலே, ஊழியத்தின் மேலே, விசுவாச குடும்பங்கள் மேலே இப்படிப்பட்ட என்ன செய்வார்னா பூரண கிருபையை கர்த்தர் அனுப்புவார். அப்படி பூரண கிருபையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன இருக்கணும்னா, ஒரே மனம் ஒரே இருதயம் இருக்கணும். தேவனை துதித்து ஜனங்கள் இடத்துல எப்படி இருக்கணும்? தயவு பெற்று இருக்கணும். அப்படி தயவு பெற்று இருக்கும்போது கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையிலே கொண்டு வரும். அப்படி அனுதினமும் தேவன் சபையில் மக்களை கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் மக்கள் சபையை தேடி வரணும். அதுதான் எழுப்புதலுக்கு இந்த ரட்சிப்புக்கு ஏற்றதாக இருக்கும். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் சபைக்கு போகணும், சபையை பார்க்கணும், சபை எங்கே இருக்குது தேடி அவர்கள் ஒவ்வொரு நாளும் சபையில் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அதுக்கு ஜனங்கள் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அனுதினமும் சபைக்கு வரணும். அதுக்காக நம்ம ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே அனுதினமும் சபைக்கு கொண்டு வாங்க. அப்போ அனுதினமும் சபைக்கு கொண்டு வாங்க, அனுதினமும் சபைக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. அவர்கள் ஒருமனப்பட்டவர்கள் தேவாலயத்தில் அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபனில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்தார்கள். ஆண்டவரே, தேவனை துதித்தார்கள். ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தாரே. அப்போ அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தீரே ஐயா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அனுதினம் சபையை தேடி வரணும் ஆண்டவரே. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாய்
ஆண்டவரே ஒருவனாகிலும் தனக்குள்ளது என்று என்றும் தன்னுடையது சொல்லாம சகலமும் பொதுவாக இருந்தது. ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகவும் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஆண்டவரே அவர்கள் மேல் பூரண கிருபை இருந்தது. ஒரு பூரண கிருபை ஆண்டவரே, ஒரு பூரண கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் சபையை தேடி வரணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் மக்கள் சபையை தேடி வரணும் ஆண்டவரே. சபைகளை தேடி வர வேண்டும் ஆண்டவரே. சபைகளிலே இன்னைக்கு ஆத்துமாக்கள் புது வரவு இல்லை சாமி, புது ஜனங்கள் இல்லை ஆண்டவரே. மிக கடினமா இருக்கு ஆண்டவரே, கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, மிகவும் வேதனையா இருக்கிறது அப்பா. எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் ஆண்டு சோர்ந்து போகிறது. கர்த்தாவே நீங்க புது 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 ஜனங்களை திரள் திரளாய் கூட்டம் கூட்டமாய் கும்பலாய் ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை அணு தினம் சபையில கர்த்தர் கொண்டு வந்து நிரப்புவீராக. சபைகளிலே தேவன் நிரப்புவீராக ஆண்டவரே. எங்கும் இருக்கிற சபைகள் ஆண்டவரே, சபைகளில் இங்கே ஆண்டவர் கூட்டம் இல்லை 10 பேர் 5 பேர் 10 பேர் 20 பேர் 30 பேர் ஆண்டவரே அப்பா. இது 20 வருஷம் சபை 30 வருஷம் சபை இப்படி இருந்தாலும் கூட ஆண்டவரே சபைகளே இன்னைக்கு மக்கள் புதுசா வரதில்லை ஆண்டவரே. நீ கிருபை பாராட்டும், கிருபை பெரிதாய் விளங்க பண்ணுவீராக. பூரண கிருபையை கர்த்தர் அனுப்புவீராக. சபையின் மேல ஊழியத்தின் மேல அனுப்புவீராக. தேவனுடைய பிள்ளைகள் மேல அனுப்புவீராக. பூரண கிருபை இருக்கட்டும் சாமி. அவர்களுக்கு ஒரே இருதயம் ஒரே மனதோடு கூட ஆண்டவரே அப்பா என் தேவன் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை அப்படிப்பட்ட ஒரு மனசை உண்டாக்கி ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் சபையை தேடி வரணும் சாமி. சபையில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சபையிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கிரியை நடத்த முடியாது, அப்படிப்பட்ட எழுப்புதல் உண்டாக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தயவை தேவன் கட்டளையிடும்படிக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம் ஜபங்களை கேட்டபடினாலே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு அபால சந்த ரகதன ரிகா ஒரு அப்பா 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 ஒரு அபால சன தூர் அந்த ரகதல ரிக அந்த ரப 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 ஒரு அபார தீர் அந்த ரப பா 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 பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.